அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் முடிவதற்குள் இன்றைய தினம் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதல், இதுவரை ரஷ்யா உக்ரைன் போரில் இல்லாத ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார்கள். இது உக்ரைனை நிலைகுலைய வைத்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றைய தாக்குதல் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருடங்களை கடந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறுபட்ட தரப்புகள் முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது வெற்றியளிக்கவில்லை. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் கால் வைக்கும் பகுதிகளில் எல்லாம் அவர் யுத்தத்தை நிறுத்துவதாக கூறுகின்றார். ஆனால் அது இன்னும் பெரிய அளவில் விரிவடைகின்றதே தவிர ட்ரம்ப் சமாதானம் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அது அதற்கு எதிர்மாறான கருத்தை தான் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அது இன்னும் பெரிய சண்டையாக மாறிவிடும். ஈரான் இஸ்ரேல் போரில் அவர் சமாதானத்தை ஏற்படுத்துவதாக கூறினார். அது மிகப்பெரிய போராக மாறியிருந்தது. அதேபோல் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இன்றைய தினம் ரஷ்யா ஏறக்குறைய 477 ட்ரோன்கள் 64 ஏவுகணைகளை கொண்டு ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு மிக கடுமையான ஒரு தாக்குதலை ஒரே நேரத்தில் உக்ரைனின் பல்வேறுபட்ட பகுதிகளை குறிவைத்து நடத்தியிருக்கின்றார்கள். இதில் மிகப்பெரிய அளவிலான சேதம் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 8 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் உட்கட்டுமானங்கள் அங்கே சேதமுற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த 477 ட்ரோன்களில் அதிகளவானவை ஈரானில் தயாரிப்பான ஷாகித் ட்ரோன்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அனைவரும் இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானுக்கு ரஷ்யா உதவுகின்றதா இல்லையா, ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கியதா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக, சந்தேகமாக, விவாதமாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்கவில்லை, அல்லது உண்மையில் கொடுத்தார்களா மறைமுகமாக என்றெல்லாம் கேள்விகள் எழுப்புகின்ற போது ஈரானிடமிருந்து ட்ரோன்களை பெற்று ரஷ்யா உக்ரைனில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த ஈரானிய ட்ரோன்கள் என்பது எவ்வளவு தூரம் ஒரு ரஷ்யா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கே ஈரானிய ட்ரோன்கள் தான் அங்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 477 ட்ரோன்கள் ஷாகித் ட்ரோன்கள் ஈரானிய மேடின் ட்ரோன்களாக அங்கே தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிங்ஸ்டார் மிசைல் உட்பட 64 மிசைல் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை இதுபோல ஒரு தாக்குதலை தாம் பார்த்ததில்லை என உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இரவு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான சைரன்களும் அபாய ஒலியும் உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல நகரங்களில் ஒலிக்க விடப்பட்டது. மக்கள் மிகப்பெரிய அளவில் தூக்கத்தை இழந்து விட்டார்கள். நகரம் முழுவதும் அபாய ஒலி சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு கொண்டே இருந்தது. எப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய இந்த டெல் அவிவ் மீது ஈரான் இஸ்ரேல் 12 நாட்கள் மோதல் நடைபெற்ற போது எவ்வாறு டெல் அவிவை ஈரான் இராணுவம் நடுங்க வைத்தார்களோ, இரவு பொழுது ஆகிவிட்டால் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் வந்துவிடும், ட்ரோன்கள் வந்துவிடும் என்று சொல்லி பல இஸ்ரேலியர்கள் லட்சம் என்று கூட சொல்ல மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதுகாப்பான அறைகளுக்குள்ளேயுமே இரவு பகலாக தங்கியிருந்தார்கள். அந்த அயன்டோம்களை எல்லாம் மீறி அங்கு மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகள் டெல் அவிவ், கைஃபா போன்ற பல நகரங்களை சுக்குநூறாக மாற்றியிருந்தது. இதுவும் கூட அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு வழி பண்ணி விடுவார்கள் ஈரான் என்பதால் கூட மிக மிக அவசரமாக ட்ரம்ப் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருந்தார். இதை போலதான் இன்று உக்ரைனில் பார்த்த பத்திரிகைகள் வெளியிடுகின்றார்கள். ஈரானிய ஏவுகணைகளால் எவ்வாறு டெல் அவிவ், கைஃபா நகரங்கள் சிதைக்கப்பட்டிருந்ததோ அதை போன்று அங்கு கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாக கிடக்கின்றன. மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு, பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்கள், கடல் சார்ந்த நீண்ட தூர துல்லிய ஆயுதங்கள், கென்சல் கெப்பசோனிக் ஏவுகணைகள், ஈரானிய அதிநவீன ட்ரோன்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏரோ பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்பு, ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் மூலம் உக்ரைனிய பாதுகாப்பு, தொழில் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கூட மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எவ்வாறு டெல் அவிவ் தரைமட்டமாக்கப்பட்டதோ அதே அளவு ஒரு பலமிக்க ஏவுகணைகள் கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் காரணமாக உக்ரைனினுடைய அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய F-16 போர் விமானங்கள் 3 வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 விமானங்கள் ரஷ்யாவின் தாக்குதலை இடைமறைப்பதற்காக இவர்கள் வான்வெளி பாதுகாப்பு நடவடிக்கையில்
ஈடுபட்ட போது அந்த ஏவுகணை ட்ரோன் மலைக்கு நடுவே அவர்கள் விலக முடியாமல் எரிக்கப்பட்டிருந்தன. ஒரு விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருந்தது. அதில் இருந்த விமானிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒரே நாளில் அமெரிக்கா வழங்கிய 3 விமானங்களை உக்ரைன் இழந்திருப்பதும் உக்ரைனுக்கு ஒரு பாரிய இழப்பாக கருதப்படுகின்றது. அதேபோல் நேட்டோ நாடுகள் வழங்கிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்ட போதும் கூட இந்த தாக்குதல்களில் பெரிய அளவில் அவர்களால் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இந்த தாக்குதலில் இருந்து நாங்கள் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளின் ஆதரவையும் நவீன விமான பாதுகாப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களையும் நாம் எதிர்பார்க்கின்றோம் என ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகின்றார். துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான ஒரு சமரசமுமின்றி முடிந்த பின்னர் இந்த தாக்குதல்கள் ரஷ்ய அளவினால் பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பதாகத்தான் நேட்டோவின் உச்சி மாநாடு நெதர்லாந்தில் இடம்பெற்றது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட கலந்து கொண்டார். இதில் பல ஐரோப்பிய நாடுகள், அது பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், நெதர்லாந்தாக இருக்கலாம், பின்லாந்தாக இருக்கலாம், பல நேட்டோவில் இருக்கக்கூடிய அங்கத்துவம் வகிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தலிலிருந்து நாங்கள் உக்ரைனை பாதுகாக்க வேண்டும், உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகள் செய்ய வேண்டும் என அமெரிக்காவை கூட அவர்கள் ஓரளவுக்கு சம்மதிக்க செய்யும் அளவுக்கு அங்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஏனெனில் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையே ஏற்பட்ட மோதலை எடுத்து உக்ரைனுக்கான இராணுவ ஆதரவை அமெரிக்கா நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு உதவ வேண்டும், நேட்டோ முழுமூச்சில் உதவ வேண்டும் என்று உக்ரைனை கைவிட்டால் நாளை ரஷ்யா எங்களையும் தாக்குவார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள், உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு, அதிநவீனமான ஏவுகணைகள், இராணுவத்துக்கு தேவையான நிதி உதவி போன்றவற்றை கூட தாம் வழங்கப் போவதாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட்டாக அறிவித்திருந்தார்கள். இப்படியான அறிவிப்புகளின் பின்னணியில் நேட்டோவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அல்லது நேட்டோ உளவு உதவிகளை உக்ரைனுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை என்பதை ரஷ்யா காட்டுகின்றார்களா என்று எண்ணும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல், மிகப்பெரிய அளவில் உட்கட்டுமானங்கள் சேதமடைந்திருக்கின்றது. உக்ரைன் நகரங்கள் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கின்றது. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம், மறுபுறத்தில் காசா இஸ்ரேல் இடையிலான போர், தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரும் உச்சமடைந்திருக்கின்றது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ரஷ்யாவுக்குள் புகுந்து ரஷ்யாவினுடைய பல விமான தளங்களை உக்ரைன் சுக்குநூறாக்கி இருந்தார்கள். அதன் பின்னர் பாரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியிருக்காத ரஷ்யா இம்முறை 500க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள். இதற்கு உக்ரைன் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள், எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகின்றார்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உக்ரைனுக்கு நாங்கள் கரங்கொடுப்போம், கை கொடுப்போம், உக்ரைனை நாங்கள் தோற்கவிட மாட்டோம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நேட்டோ உக்ரைன் மீது இவ்வாறு தான் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்க போகின்றார்களா அல்லது ரஷ்ய தாக்குதல்களிலிருந்து உக்ரைனை பாதுகாக்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.